சன் தொலைக்காட்சியுடைய 21வது வாரத்திற்கான அர்பன் அண்ட் ரூரலுடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. இந்த வாரம் என்னென்ன சீரியல் என்ன மாதிரியான ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ரொம்ப லோ ரேட்டிங்ஸ்லேருந்து டாப் ரேட்டிங்ஸ் வரைக்கும் பார்த்துடலாம். ஸோ மீனா சீரியல் அது பகல் நேரங்களில் ஒளிபரப்பாகிறது அப்படிங்கும் பொழுது 1.43 அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. செவ்வந்தி தொடர் 1.75 அப்படிங்கிறதும், மலர் தொடர் 2.10, பூவா தழையா 2.54, ஆனந்தராகம் இது இப்போது மாற்றினாங்க இல்லையா, அந்த மதிய நேரத்தில் மாற்றினதோட அந்த டைம் ஸ்லாட் அப்படிங்கிறது 3.01 அப்படிங்கிறது வாங்கியிருக்க. ஸோ ஈவினிங் டைமில் ஒரு 5, 6 அந்த மாதிரி வாங்கினுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் 7, 8 வரைக்கும் வாங்கின ஒரு சீரியல் இன்றைக்கி வெறும் 3 வாங்கியிருக்கு அப்படிங்கிறது ஒரு வருத்தமான சீரியல் தான், ஒரு வருத்தமான செய்தி அப்படின்னு சொல்லலாம். சரி, மிஸ்டர் மனைவி சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா இரவு ஸ்லாட்டில் ஓடி வெறும் 3 பாயிண்ட் அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. இது ரொம்ப சோகமான விஷயம்னா பிற்பகல் ஸ்லாட்டில் இருக்கிற எல்லா சீரியலுமே 3, 50 கிட்டத்தட்ட 4 வரைக்கும் வாங்கியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீரியல் வெறும் 3 வாங்குறது சோகமான விஷயம். ஸோ அடுத்தபடியாக புன்னகை பூவே இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 3.19 அப்படிங்கிற ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. லட்சுமி அப்படிங்கிற இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 3.51 அப்படிங்கிற அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. அடுத்தபடியாக புது வசந்தம் அப்படிங்கிற இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 3.68 அப்படிங்கிற அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ அடுத்தபடியாக இலக்கியா தொடர் 4.10 அப்படிங்கிற அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. இனியா தொடர் 4.61 அப்படிங்கிற அளவுக்கு ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இதில் பகல் நேரங்களில் டாப் 3 இடங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் இடத்துல அப்படிங்கும்போது இலக்கியா தொடர் 4.10 அப்படிங்கிற ரேட்டிங்ஸில், 2ஆம் இடத்துல புது வசந்தம் 3.68 அப்படிங்கிறது, 4ஆம் இடத்துல லட்சுமி தொடர் 3.51 அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. ஸோ ராமாயணம் அந்த புதுசாக இப்போ லான்ச் பண்ணாங்க இல்லையா, ஸோ 5.04 அப்படிங்கிற ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. ஒரு புது சீரியல் இந்த அளவுக்கு ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். அடுத்தபடியாக மல்லி தொடர் 5.85 அப்படிங்கிற அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. சுந்தரி தொடர் 6.99 அப்படிங்கிற அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. எதிர்நீச்சல் தொடர் 7.11 அப்படிங்கிற அளவுக்கான அந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ்ங்கிறத வாங்கியிருக்கு. வானத்தை போல தொடர் 7.37 அப்படிங்கிறதும், கயல் தொடர் 8.66 அப்படிங்கிறதும், சிங்கப்பெண்ணை தொடர் 8.76 அப்படிங்கிற அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. இரவு நேரங்களில் டாப் 5 இடங்கள்னு பார்க்கும்பொழுது முதல் இடத்துல சிங்கப்பெண்ணை தொடர் 8.76 அப்படிங்கிறதும், 2ஆம் இடத்துல கயல் தொடர் 8.66 அப்படிங்கிறதும், 3ஆம் இடத்துல வானத்தை போல தொடர் 7.37 அப்படிங்கிறதும், எதிர்நீச்சல் தொடர் 4ஆம் இடத்துல 7.11 அப்படிங்கிறதும், 5ஆம் இடத்துல சுந்தரி தொடர் 6.93 அப்படிங்கிற அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இந்த டிஆர்பி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய வேல்யூபிளான கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஆர்பி வேறு எந்த சீரியல்ஸோட டிஆர்பி வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக அடுத்து வேறு எந்த சீரியலோட டிஆர்பி வேணாலும் போஸ்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.